ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன்பேல நம்ம எப்படி யூபிஐ லைட்டை நம்ம ஆக்டிவேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்மளுடைய ஃபோன்பே யூபிஐ லைட்ல எப்படி நம்ம மணியை ஆட் பண்றது, நம்ம வந்து ஃபோன்பே யூபிஐ லைட்ல மணியை வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு எப்படி ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, நம்ம எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து யூபிஐ பின் இல்லாமல் மணியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்பே யூபிஐ லைட்க்கு ஆட்டோ டாப்அப் ஆட்டோ பேவை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, நம்ம ஆட்டோ பே தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம கேன்சல் பண்றது, டெலீட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபோன்பே யூபிஐ லைட் பத்தின நிறைய டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ மோர் ஆப்ஷன்ஸ்ல யூபிஐ லைட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. யூபிஐ லைட் அப்படின்ற இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யூபிஐ லைட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யூபிஐ லைட்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம வந்து யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம வந்து யூபிஐ லைட்ல மணி ஆட் பண்ணா போதும், அது வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க வந்து யூபிஐ லைட்ல நீங்க வந்து ₹1 இருந்து 2000 ரூபீஸ் வரைக்கும் மணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மணியை வந்து நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து யூபிஐ லைட்டை பயன்படுத்தலாம். ஓகே, நம்ம யூபிஐ லைட்டை பயன்படுத்துறதுனால நமக்கு முக்கியமான ஒரு பயன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ₹1000 வரைக்கும் யூபிஐ பின் என்ட்ரு பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நீங்க ₹1000 நீங்க வந்து நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா யூபிஐ பின் இல்லாமலே வந்து மணி ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட முடியும், நீங்க வந்து யூபிஐ லைட்டை பயன்படுத்தும் பொழுது. ஓகே, இப்போ நமக்கு இதனால நமக்கு இன்னொரு பயன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து எங்கேயாவது வெளியே ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டவர் ப்ராப்ளம் இருக்கும், டவர் இஷ்யூ இருக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும்போது யூபிஐ பின் என்டர் பண்ணி தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து வரும், உங்களுக்கு மணி வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகாது. இது போல இஷ்யூலாம் வந்து வரும். இதுவே நீங்க யூபிஐ லைட்ல மணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ₹1000 மணி ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூபிஐ பின் என்டர் பண்ண தேவையில்லை, டைரக்டா வந்து சீக்கிரமாவே வந்து அவங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம், டவர் இஷ்யூ இருக்கிற இடத்துல கூட. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக நம்ம வந்து யூபிஐ லைட்டை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய யூபிஐ லைட்ல ஒரு ₹300 வந்து நான் ஆட் பண்ண போறேன். அதனால இதுல வந்து ₹10 இருக்கிறதுல நான் கேன்சல் பண்ணிட்டு 300 சொல்லிட்டு நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து எவ்வளவு யூபிஐ லைட்ல ஆட் பண்ண போறீங்களோ அவ்வளவு அமௌண்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க 2000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் 300 வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க ஆட் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் மணி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆட் மணி வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபோன்பேல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஃபோன்பே யூபிஐ லைட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்து யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ஆட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே வந்து கிளிக் பண்றேன். என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். இது போல லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு டாப் அப் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ லைட் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஃபோன்பேல யூபிஐ லைட் வந்து ஆக்டிவேட் பண்ணனும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ₹300 நம்ம பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்காகவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மணியை ஷேர் பண்றதுக்காகவோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து பின்லெஸ் அதாவது பின் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ₹1000 வரைக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க பேக் வந்துட்டு இதுல மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய யூபிஐ லைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மோர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து எவ்வளவு பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ண பேலன்ஸ் வந்து யூபிஐ லைட்ல காமிக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுல ஒரு பாப்அப் வந்து வரும் நீங்க இந்த பேஜ் ஓபன் பண்ணி வரும்போது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோமேட் பேலன்ஸ் டாப் அப் சொல்லிட்டு வருது. இப்போ இதுல வந்து பாருங்க ட்ரை ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் எனேபிள் பண்ணா கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செட் ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்ப நம்ம யூபிஐ லைட்டுக்கு ஆட்டோ டாப் அப்ப எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, செட் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. செட் ஆட்டோ டாப் அப் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து செட் ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். செட் ஆட்டோ டாப் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல கன்ஃபார்ம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்போ டிஃபால்ட்டா வந்து செட் ஆயிருக்கும். இது எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க வென் பேலன்ஸ் இஸ் பிலோ சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, இதுல ரூ. 500 உங்களுடைய யூபிஐ லைட்ல இருந்து கம்மி ஆயிருச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1000 வந்து யூபிஐ லைட்க்கு இப்போ மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு ரூ. 500 ரூபாயில இருந்து ரூ. 1 கம்மியானா கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். ஓகே, இப்ப இந்த செட்டிங்ஸை மாடிஃபை பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக வந்து பாருங்க, இதுல மாடிஃபை சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மாடிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மாடிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஆட், அதாவது நீங்க அந்த ரூ. 1000 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண முடியாது. நான் அதை வந்து நம்ம மாத்த முடியாது. ரூ. 1000 தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுல இருந்து கம்மியானாலும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, நம்ம இன்னொன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து குறைஞ்சா ரூ. 1000 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் யூபிஐ லைட்க்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு ரூ. 500 வந்து செட் ஆயிருக்கும். இப்போ வந்து நீங்க ரூ. 500 செட் பண்ணா பண்ணிக்கலாம், ரூ. 200 செட் பண்ணா பண்ணிக்கலாம், ரூ. 1000 செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ரூ. 1000 செட் பண்ண ரூ. 1000 கீழ யூபிஐ லைட்ல இருந்து மணி குறைஞ்சா உடனே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு மணி வந்து ரூ. 1000 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரூ. 200 செட் பண்ணா ரூ. 200 கீழ கம்மியாச்சுன்னா ரூ. 1000 வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ரூ. 200 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய யூபிஐ லைட்ல இருந்து ரூ. 200 கீழ அமௌண்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1000 என்னுடைய யூபிஐ லைட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் ₹1 அண்ட் செட் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான யூபிஐ பின் வந்து கேட்கும். அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் கேட்கும். அந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கான யூபிஐ லைட்ல நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் நீங்க எனேபிள் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ₹1 வந்து சார்ஜ் வந்து பண்றாங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ₹1 வந்து பிடிச்சிருவாங்க. பிடிக்கிற அந்த ₹1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ லைட்லயே வந்து ஆட் ஆயிடும். இப்போ நீங்க யூபிஐ பின்ன என்டர் பண்ணிட்ட பிறகு கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு இது போல லோடிங் ஆகும். இது போல வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு டாப் அப் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க, நம்ம ஆட்டோ டாப் அப் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, இதுல வந்து பாருங்க, இப்போ ரிமைண்ட் லேட்டர் இருக்கு. இது வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ₹1 வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அது வந்து யூபிஐ லைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய யூபிஐ லைட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ₹300 இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆட்டோ டாப் அப் எனேபிள் பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட் வந்து ₹1 பிடிச்சாங்க. இப்போ ₹301 இருக்கு. அந்த ₹1 வந்து இதுல வந்து ஆட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நீங்க அந்த ஆட்டோ டாப் அப் எதனா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனேஜ் ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து மேனேஜ் ஆட்டோ டாப் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து எதனா நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதாவது நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் பாஸ் பண்ணணும் அப்படி இல்லனா ஆட்டோ டாப் அப் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட டெலீட் ஆட்டோ பே கிளிக் பண்ணி டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடைசியா பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் வந்துரலாம். இப்போ பேக் வந்துட்டு நான் டோட்டலாவே பேக் வந்துறேன். பேக் வந்துட்டு இப்போ நம்ம யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துறேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து போன்பே பயன்படுத்தி எதனா ஒரு ஆட்டோ டாப் அப், அதாவது ஆட்டோ பேவை நீங்க வந்து எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க மோர் ஆப்ஷன்ஸ்ல ஆட்டோ பே சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆட்டோ பே அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்க வந்து பாஸ் பண்றதா இருக்கட்டும், டெலீட் பண்றதா இருக்கட்டும், அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, தான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டோட்டலா பேக் வந்துடலாம். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ நம்ம எப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பின் இல்லாம எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திரும்ப வந்து வந்துடுறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூபிஐ ஐடி வழியாகவோ யூபிஐ நம்பர் வழியாகவோ அல்லது பேங்க் அக்கவுண்ட் வழியாகவோ நீங்க வந்து யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை எடுத்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்றதுக்காக இருக்கட்டும் அல்லது பில் பேமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், இதுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல நான் 2 மொபைல் நம்பர் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் மொபைல் நம்பர் வழியாக நான் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க, ஆல்ரெடி அந்த கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதுல அந்த கான்டாக்ட் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கான்டாக்ட் நேமை டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து அந்த கான்டாக்ட் வந்து வரும். நான் ஸ்ட்ரைட்டா வந்து நான் சென்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து நியூ நம்பரா இருந்தா கூட நியூ நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கு, ஆல்ரெடி சென்ட் பண்ணது. அந்த கான்டாக்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க ஒரு அமௌண்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுல வந்து பாருங்க ₹1000 மேல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது பின் இல்லாம. ஓகே, நீங்க ₹1000 மேல பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தா பண்ண முடியும்.
ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்காக இதுல வந்து ஒரு 250 வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, இப்ப யுபிஐ லைட் வந்து செலக்ட் ஆகுது. ஓகே. இப்போ இதுவே வந்து பாருங்க, அந்த 250 நான் கேன்சல் பண்ணிட்டு, இப்போ வந்து ₹1001 வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றேன். ஓகே. இப்போ வந்து ₹1001 வந்து நான் ஆட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, எனக்கு வந்து யுபிஐ லைட் வந்து அதுல ஆட் ஆகல. யுபிஐ லைட் வந்து சப்போர்ட் பண்ணல. என் பேங்க் அக்கவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி இருந்தா தான் ₹1000 மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, யுபிஐ லைட் வந்து அவைலபிளா வரல. ₹1000 கீழ வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பின் இல்லாம யுபிஐ லைட்ட பயன்படுத்தி. ஓகே. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து பாருங்க, இப்ப 250 வந்து நான் ஆட் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். 250 என்டர் பண்ணிட்டேன். அதுல வந்து பாருங்க, யுபிஐ லைட் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகல அப்படின்னா அதுல யுபிஐ லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப என்னோட யுபிஐ லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ₹301 இருக்கு. இப்ப நான் வந்து எதனால ₹250 நான் வந்து சென்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த ₹301ல இருந்து ₹250 வந்து நான் இப்ப போயிடுச்சு அப்படின்னா, மீதி வந்து ₹51 தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நான் வந்து ஆட்டோ டாப் அப் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ₹200ல இருந்து ₹1 குறைஞ்சா கூட, இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ₹1000 வந்து யுபிஐ லைட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாரி. ஓகே. இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் லைவா ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்ப ₹250 இந்த கான்டாக்ட் நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, மீதி ₹51 தான் இருக்கும். அப்படின்னா ₹200 கீழ குறைஞ்சிடுச்சு. அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யுபிஐ லைட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி சொல்லிட்டு இப்ப நான் லைவா காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய பே அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே. இப்ப நான் பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்ப வந்து யுபிஐ பின்ன என்டர் பண்ணாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ₹1000 வரைக்கும் நம்ம யுபிஐ பின் என்டர் பண்ணாம டைரக்ட்டா வந்து இது போல மணி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யுபிஐ லைட்ல இருந்து. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா மணிய வந்து அந்த கான்டாக்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இது போல நீங்க பில் பேமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், எந்த விஷயத்துக்காக வேணா நீங்க யுபிஐ லைட்ட செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்ட என்டர் பண்ணி நீங்க வந்து மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ₹1000க்குள்ள. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் பேக் வந்துடுறேன். ஓகே. இப்ப நம்ம பேக் வந்துரலாம். இப்ப பேக் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நம்ம யுபிஐ லைட்ல பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்ப பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யுபிஐ லைட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக மறுபடியும் இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய யுபிஐ லைட்ட வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க வந்து திரும்ப யுபிஐ லைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுபிஐ லைட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கரண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு ₹1051 இருக்கு. இப்ப ஆல்ரெடி ₹51 பேலன்ஸ் இருக்கு. இப்ப ₹1000 வந்து என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யுபிஐ லைட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. உடனே அட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ₹200 கீழ குறைஞ்சு அப்படின்னா ₹1000 உங்களுடைய யுபிஐ லைட்ல வந்து இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ். ஓகே. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இது போல நீங்க வந்து தெரிஞ்சா இருக்கட்டும், தெரியாமலே இருக்கட்டும், யுபிஐ லைட்ல நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் வந்து எனேபிள் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் இதனால உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது காசு வந்து காணாம போயிரும். அந்த காசு எங்கன்னு பார்த்தா யுபிஐ லைட்ல வந்து இருக்கும். நீங்க வந்து இது போல ஆட்டோ டாப் அப்ப எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா, அது எப்படி டெலீட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேனேஜ் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. மேனேஜ் ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து மேனேஜ் ஆட்டோ டாப் அப் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, லாஸ்ட்டா உங்களுக்கு கடைசியா வந்து பாருங்க, டெலீட் ஆட்டோ பே சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. டெலீட் ஆட்டோ பே கிளிக் பண்ணிட்டு இந்த பாப்பப்ல வந்து பாருங்க, கன்ஃபார்ம் கேக்குறாங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ பேவ டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா, டெலீட் ஆட்டோ பே சொல்லிட்டு கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா வராது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகாது. இது எதனால வொர்க் ஆகல அப்படின்னா, நீங்க அடிக்கடிக்கு உங்களுடைய ஆட்டோ பேவ நீங்க ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து திரும்ப திரும்ப டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு இது போல பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, டெலீட் ஆட்டோ பே அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகாது. இதுக்கு இன்னொரு மாற்று சொல்யூஷன் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டெலீட் ஆட்டோ பே அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு மேல வந்து பாருங்க, ஆட்டோ டாப் அப் இஸ் ஆக்டிவ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க, அத வந்து நம்ம பாஸ் வந்து பண்ணலாம். ஓகே. அதனால வந்து பாருங்க, மேல வந்து உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் இஸ் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பாஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பாஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ வந்து டில் எண்ட் ஆஃப் திஸ் வீக்னா இந்த வாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆட்டோ டாப் அப் வந்து வொர்க் ஆகாது, பாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, டில் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோ டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வொர்க் ஆகாது, பாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் டில் எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் வந்து பாஸ்ல இருக்கும். இது போல நீங்க செட் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து கஸ்டம் டேட் தான் நம்ம செட் பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் டெலீட் பண்ற ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து கஸ்டம் டேட்ட வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுல வந்து கஸ்டம் டேட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கஸ்டம் டேட்ட வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து கஸ்டம் டேட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, டேட், மந்த் எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் பாஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து 2025 நடக்குது. இப்போ வந்து இயர்ஸ்ல வந்து பாருங்க, கடைசியா எந்த இயர் இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இப்போ 2055 கொண்டு போய் விட்டுருங்க. கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா, அது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா வொர்க் ஆகாது, பாஸ்ல தான் இருக்கும். ஓகே. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வருஷம்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்படின்ற பட்சத்துல நம்ம இதை டெலீட் பண்ற கணக்கு தான். இது போல நீங்க கொண்டு போய் விட்டுட்டு நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோ டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வொர்க் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் ஆட்டோ டாப் அப் வந்து வொர்க் ஆக கூடாதோ அந்த டேட் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க, பாஸ் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாஸ் ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுடைய யுபிஐ பின்
வந்து கேட்கும். அந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஆட்டோ டாப் அப் வந்து பாஸ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே பாஸ்ட் சக்சஸ்ஃபுல் சொல்றது பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. ஆக்டிவேட் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஆட்டோ பே வந்து திரும்ப வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் இதுல வந்து பாருங்க ஆக்டிவேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஆட்டோ டாப் அப் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு ஆட்டோ ஆக்டிவேட் இருக்கு. ஆக்டிவேட் கிளிக் பண்ணிட்டு இந்த பாப்அப்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு லோடிங் ஆகி யூபிஐ பின் கேட்கும். மறுபடியும் திரும்ப வந்து நீங்க அந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து திரும்ப மறுபடியும் அந்த யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க எப்பவும் போல திரும்ப வந்து உங்களுக்கு ஆட்டோ பே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா மறுபடியும் அந்த ஆட்டோ பே வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்றது பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இது போல தான் நம்ம பாஸ் பண்றது, ஆக்டிவேட் வந்து பண்றது. ஓகே, டெலீட் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே, எப்படி ஆட்டோ பே பாஸ் பண்ண சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கீழே பாட்டம்ல டெலீட் ஆட்டோ பே அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு, ஒர்க் ஆகுது அப்படின்றவங்க, தெளிவா தெரியுது அப்படின்றவங்க டெலீட் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ பே டெலீட் பண்ணும்போது பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க டெலீட் ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு இருக்கு கீழே பாட்டம்ல. டெலீட் ஆட்டோ பே வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ டெலீட் ஆட்டோ பே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்ல கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான யூபிஐ பின் வந்து கேட்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை என்டர் பண்ணிட்டு பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து டெலீட் வந்து ஆயிடும். ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ ஆட்டோ பே டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பே வந்து டெலீட் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஃபோன் பேல ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கேன்சல் வந்து பண்ணோம் யூபிஐ லைட்கான ஆட்டோ பே. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ஃபோன் பேல யூபிஐ லைட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது, யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஆட்டோ பே எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆட்டோ பேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல அனைத்து டீடைல்ஸும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.